கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக நாங்கள் எப்படிப்பட்ட வாசல்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வேதத்திலே சொல்லப்படுகிற வாசல்கள், நாம் எப்படிப்பட்ட வாசலில் இருக்கிறோம் என்பதை குறித்து, எப்படிப்பட்ட வாசலில் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குறித்து நாங்கள் தியானிக்க போகிற நாளில் முதலாவது பார்க்கிறோம் மரண வாசல். யோபு 38வது அதிகாரம் 17வது வசனத்திலே யோபு அங்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று சொல்லி கேட்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மரண வாசல்களை நான் பார்த்ததுண்டோ என்றா ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போன அந்த நொடிப்பொழுதிலேயே நாம் பாவத்தின் சம்பளமாகி அந்த ஆத்மா மரணத்துக்கு உள்ளாகிட்டோம். இந்த உலகத்திலே நாம் பிறக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் மரித்தவர்களாய்த்தான் நாங்கள் பிறக்கிறோம். ஆகவே அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், அந்த மரண வாசனை உடையவர்களாக இருக்கிற நாங்கள், மரணத்தின் கட்டுக்குள் இருக்க வேண்டிய நாங்கள் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது அந்த அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அங்கே பார்க்குறோம். ரோமர் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி இருக்க, நன்மையானது எனக்கு இப்போ மரணம் ஆயிட்டோ, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. ஆம்பரியமானவர்களே, நம்ம நன்மை நம்மளை பாவத்தை கொண்டு வருகிறது இல்லை, மாறாக நம்முடைய பாவமே நமக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆகவே நம்ம கீழ்ப்படியாமல், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய இஷ்டப்படி மனசும் மாம்சமும் விரும்பினதை என்றைக்கு மனிதன் செய்ய ஆரம்பித்தானோ அன்றைக்கே அங்கே மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் உண்டானது. அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் மரண வாசனை உடையவனாய், மரண வாசலில் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். பிரியமானது, கொடூரமானது. அந்த கொடூரமான நிலையில் இருந்த மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காகவே அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரணத்தை தானே ஏற்றுக்கொண்டு அந்த மரண வாசலில் இருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மரண வாசலில் கட்டில் இருந்து எங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 68வது சங்கீதத்திலே 20வது வசனம் எங்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் மரணத்தை நின்று நம்மளை நீக்கும் வழி உண்டு. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகவே மரணத்திலிருந்து, பாவ கொடூர மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே யோவான் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆகவே எப்படிப்பட்ட மரண கட்டுகளுக்குள்ள நம்ம இருந்தாலும், எப்படிப்பட்ட துஷ்டன பிரவாகத்துக்குள் நம்ம மூழ்கி கிடந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் நம்மளை அந்த மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு வழி உண்டபடினாலே அந்த மரணத்தின் வாசலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம் அந்த மீண்டும் அந்த மரண வாசலுக்குள்ள போயிடக்கூடாது. மரண கட்டுக்குள் கிடக்கிற நாம் அந்த மரண வாசலிருந்து விடுதலையாக்க வல்ல இயேசுவினிடத்தில் நம்ம திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒன்று மரணத்தில் கட்டிலே நாம் இருப்போமாயிருந்தால் இயேசு கிறிஸ்து ஆளுங்களுக்கு விடுதலையாக்கக்கூடிய வழி உண்டு. நம்ம மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்போமானால் மீண்டும் அந்த மரண கட்டு, அந்த மரண வாசலுக்குள்ள, மரண வாசனைக்குள்ள போகாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைக்குள்ள நாம் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபை உள்ளவருக்கு தந்தருள்வாராக. God bless you all.